93 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை ஈட்டிய பாரியளவு பணம், வரலாற்றில் பதிவான அனுரவின் செயல். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்ற முறைகேடுகள் விசாரிக்க விசேட ஆணைக்குழு. நல்லூரான் வளைவுக்கரையில் அசைவ உணவகங்களுக்கு தடை. டக்ளஸின் கைதின் மூலம் துணை ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2026 ஆண்டின் முற்பகுதியில் IMFின் விசேட குழு இலங்கை வருகை. குடிநீர் இணைப்பில் புறக்கணிக்கப்பட்ட காரைநகர், தவிசாளர் சுட்டிக்காட்டு. தொடர் குண்டுவெடிப்பு மிரட்டல்கள், அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் டக்ளஸ், கஜேந்திரகுமார் அணி குற்றச்சாட்டு. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு குறித்து மக்கள் போராட்ட முன்னணி நீதியமைச்சரிடம் அதிருப்தி. துப்பாக்கி உரிமத்தை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு நீடிப்பு. 6ஆம் தர ஆங்கில பாடத்தொகுதியில் இடம்பெற்ற பொருத்தமற்ற வாசகம், விசாரணை ஆரம்பம். ஐநாவின் உதவியை நாடும் வேடுவர் தலைவர். இலங்கை உள்நாட்டு இறைவரை திணைக்களம் 2025 ஆண்டில் 2203 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. 93 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஈட்டப்பட்டுள்ள இந்த வருமானம் பெரும் சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இதன்படி நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட 33 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஈட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 15% அதிகரிப்பென உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருத்தவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசானக்கு நேற்று இறைவரை திணைக்களத்தின் கேட்பொரு கூடத்திற்கு நேரில் சென்று ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் 93 ஆண்டுகால வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் அங்கு விஜயம் செய்தமை இதுவே முதல் தடவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்கை விட அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தமைக்காக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் 2025 ஆண்டின் முன்னேற்றம் மற்றும் 2026 ஆண்டுக்கான புதிய திட்டங்கள் குறித்தும் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரித்து ஆய்வு செய்ய அறிக்கை அளிப்பதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி பியசேன ரணசிங்க, பட்டய கணக்காளர் ERMSH ஏகநாயக்க மற்றும் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் DS விக்ரம் சிங் ஆகியோரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமித்துள்ளார். இது தொடர்பான விசேட வர்த்தமானி ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. 2010 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் கொழும்பு மாநகர சபைக்குள் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மோசடி, குற்றவியல் நம்பிக்கை மோசடி மற்றும் சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தல் ஆகிய குற்றங்களை விசாரிக்க இந்த ஆணையம் பணிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ் வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றுக்கரையில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் மயூரன் தலைமையில் நடைபெற்றது. அதன்போது யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாசலாக இருக்கின்ற செம்மணி வளைவு பகுதியில் எமது சமய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற நல்லூரான் செம்மணி வளைவு, சிவலிங்கம் மற்றும் கோவில்கள் ஆகியன காணப்படுவதன் அடிப்படையில் அச்சூழலில் அசைவ உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் போன்ற அச்சூழலுக்கு பொருத்தமில்லாத வியாபார நிலையங்களினை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் உள்ள பகுதிகளுக்குள் அமைப்பதற்கு அனுமதியினை நல்லூர் பிரதேச சபை வழங்காது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் கீழ் துணை ஆயுத குழுக்களாக செயற்பட்டவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியது உண்மை என்பதை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் கைது உறுதிப்படுத்தியுள்ளது என தமிழ் தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான சுபீகரன் நிசாந்தன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார். மக்கள் உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தை பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலத்திலே எவ்வாறு சந்திரிகா 90ஆம் ஆண்டு கால பகுதியில் இருந்து சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலம் தொடக்கம், மஹிந்த ராஜபக்ஷ இருந்த காலம் தொடக்கம், அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலம் தொடக்கம் அவர் அந்த அரசாங்கத்தின் இணக்க அரசியலை ஊடாக அவர் பயணிக்கின்றவர், அந்த இணங்கியே போயிருக்கின்றார். ஆகவே அவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே வடக்கு மாகாணத்திலே ஆதாரங்கள் இருக்கின்றன, அவர் எவ்வளவு சம்பவங்களோட பாரதூரமான சம்பவங்களுடன் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கு உலக மக்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுடைய அதுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டும், ஆதாரபூர்வமாக இருந்தால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இது அனைவரும். ஆனால் நான் எங்களுடைய இளம் சமூகத்துக்கும்
குறிப்பாக இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கக்கூடிய அத்தனை உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கொண்ட விஷயம், கைதிகள் இடம்பெறுவது என்பது அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். ஆகவே டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், புல்லியானாக இருக்கலாம், கருணாமானாக இருக்கலாம், அல்லது எக்ஸெட்ரா யாராக இருக்கலாம், அவர்களுக்கு எங்கள் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இனியும் கொடுப்பார்கள். அவர்களை அந்த மக்களுக்கு ஆகவே ஒரு சிங்கள பேரினவாதம் வந்து எங்களுடைய வடகிழக்கு தமிழர் பகுதியிலேயே ஒரு தலைவரை கைது செய்யும் போது அந்த கைதை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். இன்று டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். அன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். நாளை வியாழேந்திரனோ கருணாமானோ கைது செய்யப்பட்டால் வெடிகொளுத்தி கொண்டாடுவோம். அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ சந்திரகுமாரோ கைது நாங்கள் வடிகொளுத்தி கொண்டாடும். ஆகவே இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது. நாங்கள் வடகிழக்கிலே வந்து எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள், தங்களை வந்து தாங்கள் செய்தது சரி என்று நினைக்கின்றார்கள், தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூப்பறிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்துக்கான கைதை நீங்கள் செய்யுங்கள், அது பிறகு பார்த்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இடமில்லை. அந்த கைதுகள் நீதியான முறையில் நடைபெற வேண்டும். அந்த கைதுகளுக்கான சட்டத்தின்படி நடவடிக்கைகளை குற்றவியல் சட்டங்களுக்கு ஊடாக நீதிமன்றங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எம்மவர்கள் வந்து கைதினை ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற நிலையை வந்து நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் காரணம், இன்று எங்களுடைய வரலாறுகளை தமிழக பரப்பிலே வரலாறுகளை தெரிந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆரம்ப காலத்தில் 80ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தமிழர் பரப்பிலே தமிழ் தேசிய அரசியல் விவகாரங்களை கையாண்டது அனைத்து கட்சி தலைவர்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், கடந்த கால ஆட்சியர் சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால, ரணில் விக்ரமசிங்கருக்கு அவர்களை மீறி இன்று ஒரு உளவியல் ரீதியான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றது. இவ்வாறான வரலாறுகளை தெரிந்த அரசியல் தலைவர்களை கைது செய்து அடைத்துவிட்டு இங்கு உங்களுக்கு தெரியும் பல கோமாளி அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். உதாரணத்தில் உங்களுக்கு தெரியும், அதை நான் பேரை சொல்ல தேவையில்லை, பேர் சந்தர்ப்பம் வரும்போது சொல்கின்றேன். அவ்வாறான சில கோமாளி அரசியல்வாதிகளை வந்து இன்று புகுத்துகின்றார்கள் எங்கள் அரசியல். அவ்வாறு ஒரு வரலாறு தெரிந்த அரசியல்வாதிகளை கைது செய்து உள்ளுக்கு அடைத்துவிட்டு கோமாளிகளை புகுத்துவதன் நோக்கம் இன்றைக்கு உலக அரங்கில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு நீக்கும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும் சர்வதேசத்திலே வந்து நிலை கொண்டுள்ளது. எங்களுடைய ஈழம் சம்பந்தமான அரசியல், அந்த அரசியலை நாங்கள் கேள்விக்குறியாக்கி சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிலை வந்து நாங்கள் பல சர்வதேசத்திலே எங்கள் அரசியல் பலவீனப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு பல கோமாளிகள் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே. இன்றைக்கு அந்த கோமாளிகளைத்தான் அரசாங்கம் வளர்த்து கொண்டு வருகின்றது. அவர்களை வளர்ப்பதற்காகத்தான் அல்லது இனிவரும் மாகாண சபைகளுக்கு அல்லது மாகாண சபையில் வைத்து அந்த மாகாண சபைகளுக்கும் அவ்வாறான இன்னும் பல கோமாளிகளை உருவாக்க வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு வரலாறு தெரிந்த அரசியல் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்றது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கின்றது. ஆகவே இவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் துணை ராணுவ குழுவாக இயங்கி இருக்கின்றார், இந்த உலகம் அறியும். ஆகவே அவர் துணை ராணுவ குழுவாக இயங்கும் போது இன்றைக்கு தெரியும், அவர் வந்து ஒரு அவருடைய துப்பாக்கி பாதாள குரு ஒருவருடைய மதுஷன் என்று சொல்லக்கூடிய அவர் பாவித்தார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் போது அவருக்கு வழங்கப்பட இலங்கையினுடைய இராணுவத்தினால் 16 AK-47 என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகளும் 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகளும் வழங்கப்பட்டுகின்றன. இப்போது என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கியிருந்த அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பல அவர் அமைச்சர கொழும்பிலிருந்து வந்தாலோ அல்லது இங்கேயோ உள்ளூரில் போகும்போது கூட பல கவசமான படையணிகள், பல ஆர்மி கொமாண்டோக்கள், STF முப்படைகளை நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு பலத்த பாதுகாப்பின் மத்தியிலே பல கோடிகளை செலவழித்து இந்த அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பாதுகாத்தது. அதில் எந்த விதமான யாரும் மாற்றுக்கிறது உங்களுக்கு நாங்கள் கண்கூடாக பார்த்து நாங்கள் அவ்வாறு அந்த அரசாங்கம் பல இராணுவ கட்டணை பயன்படுத்தி டக்ளஸ் தேவானந்தை பாதுகாக்கும் போது எதற்காக
16 மட்டுமல்ல, இன்னும் மறைமுக நிறைய இருக்கின்றன. அவ்வளவு துப்பாக்கிகளை ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர், ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த அரசாங்கம் வழங்கியது? அதை யார் வழங்கினார்கள்? முன்னால் இருந்த இராணுவ தளபதிகள், இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய கொமாண்டர்மேர், அதற்கு மேலதிகாரம் உள்ள அந்த ஆளுநர்கள், அந்த நேரத்தில் உள்ள ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் அந்த காலத்திலே அமைச்சருக்கு அந்த ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்று இந்த ஆயுத குற்றச்சாட்டிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. இது உங்களுக்கு தெரியும். சர்வதேச அரங்கிலே இன்று போர்க்குற்றத்துக்கான விசாரணைகள், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், காணாமல் போனவர்கள், கடத்தல்கள், கைதுகள் சம்பந்தமான அனைத்துக்குமே இன்றைய ஐக்கிய சபைகளிலே விசாரணைகள் போடப்பட்டிருக்கின்றன, வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன, அதற்கான விசாரணைகள் இருக்கின்றன. ஆகவே இன்று இவ்வளவு இலங்கை அரசாங்கம் இந்த துணை ராணுவ குழுக்களை நாங்கள் உருவாக்கவில்லை, துணை ராணுவ குழுக்கள் இங்கே இருக்கவில்லை வடகிழக்கிலே என்று எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர்மார் அவர்கள், கடந்த காலத்தில் இருந்த வெளிவிவகார அமைச்சர்மார் அவர்கள், அமைச்சர்கள் போய் ஐக்கிய நாடு சபையில முழங்கி இருக்கின்றார். அதுக்கான ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன ஒவ்வொரு சபையிலே. ஆகவே இன்று ஒரு வரப்பிரசாதமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது என்பது, இன்று அவருடைய சாட்சியங்கள் என்பது இன்றைய சர்வதேச அளவிலே மையம் கொண்டிருக்கின்றது. இதை எங்கள் அரசியல் தலைவர்களோ சர்வதேசத்தில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள இவர்களோ சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு ராணுவம் இன்றைக்கு துப்பாக்கிகளை கொடுத்தது உறுதியாக உள்ளது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ராணுவத்தினுடைய கட்டமைப்பு இவருக்கு தனிப்பட்ட முறையிலே துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றன. அந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது? கொடுக்கப்பட்ட ரவைகளுக்கு எங்க நடந்தது? அவர் எங்கே பாதிக்கப்பட்டன? அப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு பேர் சுடப்பட்டார்கள், வடகிழக்கில் சுடப்பட்டிருக்கின்றார்கள், பல கடத்தப்பட்டிருக்கார்கள், காணாமல். இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லை. இதன் பின்னணியிலே இலங்கையினுடைய அத்தனை மிகப்பெரிய கட்டமைப்பு, இலங்கையினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு, ராணுவ கட்டமைப்பு சம்பந்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே இந்த டாக்டர் தேவானந்தாவை மேலதிக விசாரணைகளுக்கு அப்புறம் இந்த ராணுவத்தினுடைய காலப்பகுதியில் இருந்த ராணுவ அதிகாரிகள், ராணுவ சிப்பாய்கள், ராணுவத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல, நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டிருந்தவர்கள், பாதுகாப்பு அமைச்சர்கள், அவர்களுக்கு மேலுள்ள இலங்கையினுடைய அக்காலப்பகுதியில் இருந்த 90ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள ராணுவ இலங்கையுடைய ஜனாதிபதிகள் விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச அரங்கிலே. ஆகவே இது ஒரு சாதாரண விடயமில்லை. இந்த விவகாரங்கள் சர்வதேசம் வரை கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் ஒரு சாட்சியாக மாறியுள்ளார். அவருடைய வாக்குமூலங்கள், அதோட இன்னும் மிகவும் விடயம், இன்றைக்கு ராணுவம் துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றது. அந்த ராணுவத்தின் துப்பாக்கிகளை சட்டவிரோதமாக அமைச்சர் டக்ளஸ் பயன்படுத்தியிருக்கின்றார். இதை இலங்கையினுடைய காவல்துறை என்று பிடித்திருக்கின்றது. அதாவது ஐஜிபிக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு துறை இன்றைக்கு இதை விசாரணை செய்திருக்கின்றது. இன்றைக்கு ராணுவமே இலங்கையினுடைய காவல்துறையே ராணுவத்தை காட்டி கொடுத்திருக்கின்றது. இது மிகப்பெரிய எங்கள் சாட்சியம். ஏன்னா உலக நாங்கள் தான் கத்தி கொண்டிருக்கின்றோம், தமிழர்கள் தான் கத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு ராணுவ குழுக்கள் இயங்கின, இங்க கடத்தல்கள், கொள்ளைகள், சகல துப்பாக்கி சூடு நடத்தப்படுகின்றன. அதுக்கு எங்களுடைய அதை நம்பவில்லை. இன்று அமைச்சருடைய சாட்சியங்கள் மூலமாக இலங்கை காவல்துறை ஒரு விஷயத்தை புரிந்து, இலங்கையினுடைய காவல்துறை இலங்கை ராணுவத்தை பிடித்து கொடுத்திருக்கிறது ஆதாரமாக. ஆகவே இந்த விதமான ஒரு காரணமின்றி உடனடியாக சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இதை சர்வதேச ஊடகங்கள் ஊடாக இந்த செய்தியை நீங்கள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் தேசத்துக்குள் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அமைப்புகள் இந்த விவகாரங்களை அந்தந்த எம்பசிகள் சொல்லக்கூடிய எம்பசிகள் ஊடாக அந்தந்த நிறுவனங்களுக்கு அனுப்பி உடனடியாக இந்த விவகாரத்தை சர்வதேசத்துக்கு பாரப்படுத்த வேண்டும். இராணுவத்தினுடைய சாட்சியமாக டாக்டர் தேவானந்தா அவர்கள் இருக்கின்றார். ஆகவே இந்த காலகட்டத்திலே டாக்டர் தேவானந்தா இப்போதோ நாளையோ வழியில் வருவாரோ வரமாட்டாரோ என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கம் நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இதை இராணுவத்துக்கு எதிராக ஒரு கேஸ் வந்திருக்கின்றபடியா குற்றச்சாட்டு, நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்கான தேவை இராணுவத்துக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இதை மூடி மறைப்பதற்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு பிஸ்டல் கேஸோட இதை நிற்பாட்டுவதற்கோ நாங்கள் விட முடியாது. ஆகவே அந்த 16 துப்பாக்கிகள், 1000க்கும் மேற்பட்ட குண்டுகள் இருக்கின்றன. ஆகவே இலங்கை இராணுவம் சர்வதேச அரங்கிலே நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த கூறுகளோடு எங்களுடைய இளம் சமூகம் வடகிழக்கில் இருக்கின்ற அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளம் சமூகத்தினருக்கு நான் ஒரு காட்டமாக ஒரு கண்டிப்பான விஷயத்தை சொல்கின்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கைதையும் எங்கள் மக்கள்கள் ஆதரித்தோ அல்லது
அதை ஒரு வெற்றிகரமான ஒரு இது ஒரு நிகழ்வையோ கொண்டாடக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய திட்டம் நிகழ்ச்சி நிகழும் ஒன்று. ஆகவே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கை நீதிமன்றம் ஊடாக குற்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம். தமது விசேட பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 2026 ஆண்டின் முற்பகுதியில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மீளாய்வு குறித்து அரசாங்கத்துடன் கலந்துரையாடுவதற்கு இந்த விசேட குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. நீடிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மீளாய்வு ஏற்கனவே நிறைவடைந்திருந்ததுடன் அதற்கு அனுமதி வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கடந்த 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் அவசர நிதி உதவிக்காக இலங்கை விடுத்த கோரிக்கைக்கமைய குறித்த கூட்டத்தை சர்வதேச நாணய நிதியம் ஒத்தி வைத்திருந்ததுடன் டிட்பா சூறாவளியால் இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார மற்றும் மனிதாபிமான நெருக்கடியிலிருந்து மீள 206 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி உதவியை சர்வதேச நாணய நிதியம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காரை நகர பகுதியில் எல்லா பகுதிகளிலும் இன்னமும் குடிநீர் வழங்கல் குழாய்கள் தாழ்க்கப்படவில்லை. நிறைய பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக காரை நகர பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டிக்காட்டினார். காரை நகர பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் காரை நகர பகுதியில் கரையோர பகுதிகளுக்கு அதிக அளவான நீர் தேவை உள்ளது. ஆனால் அங்கே பிரதான குழாய்கள் பொருத்தப்படவில்லை என தவிசாளர் சுட்டிக்காட்டினார். உரிய அதிகாரி இதற்கு பதிலளிக்கையில் நீர்த்தாங்கி வரைக்கும் தண்ணீர் வந்துவிட்டது. குழாய் இணைப்புகளை முடித்த பின்னர் மார்ச் முதல் வாரத்தில் குடிநீர் வழங்குவோம். அத்துடன் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்ப்பதற்காக நாங்கள் பிரதேச செயலகத்திடம் விண்ணப்ப படிவங்களை விநியோகித்துள்ளோம். அன்னளவாக 3700 குடும்பங்கள் இங்கே இருந்தாலும் 500 குடும்பங்கள் அதிக அளவே இங்கே விண்ணப்பங்கள் மேற்கொண்டுள்ளார்கள். அத்துடன் காரை நகர பிரதேச மக்கள் 38% மானியத்தில் 13,875 ரூபாய் செலுத்தி மக்கள் இந்த இணைப்பினை பெற்றுக் கொள்ள முடியும். பிப்ரவரி மாதத்தில் நடமாடும் சேவை இங்கே மேற்கொண்டு இணைப்பினை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலையை செய்கின்றோம் என்றார். பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு வந்த போலி குண்டு மிரட்டல்கள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணைகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். குண்டு மிரட்டல்கள் குறித்த மின்னஞ்சல்கள் கண்டி மாவட்ட செயலகம், பூஜாப்பட்டிய, நாவலப்பட்டி மற்றும் பஸ்பாகை கோரள பிரதேச செயலகங்கள் மற்றும் டிசம்பர் 26 அன்று கத்தார் ஏர்வேஸ் விமானம் ஆகியவற்றுக்கு வந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பொது அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக சந்தேகிக்கப்படும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறை சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவால் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மின்னஞ்சல்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக காவல்துறை வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் காவல்துறையினர் இதுகுறித்து தனக்கு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டத்திரணி சுகாஸ் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், EPDPயின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது. அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமலாக்கப்பட்டல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் ஆவார். அவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண்துடைப்பாக மாத்திரமின்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாற்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரையானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்பசம் படுத்தும் JVP NPP ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார்.
அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்கும் வகையிலான சரத்துக்களை உள்ளடக்கியதாக வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் அதிருப்தி வெளியிட்டிருக்கும் மக்கள் போராட்ட முன்னணியினர் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படுவதுடன் அதனை பதிலீடு செய்வதற்காக புதிய சட்டம் கொண்டுவரப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் போராட்ட இயக்கத்தின் சார்பில் சட்டத்திரணி நுவான் போபிகே, ராஜ்குமார் ராஜீவ்காந்த், அருட்தந்தை சக்திவேல் உள்ளிட்ட குழுவினர் நேற்று கொழும்பில் அமைந்துள்ள நீதியமைச்சில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவையும் அமைச்சின் செயலாளர் ஆஜிசா ஜினசேனவையும் சந்தித்து அரசாங்கத்தின் புதிய முன்மொழிவு தொடர்பில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ராஜீவ்காந்த், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தாலும் இருப்பினும் தற்போது அதனை விடவும் மோசமான சரத்துக்களை கொண்டு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருப்பதாகவும் விசனம் வெளியிட்டார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போராட்டங்களை ஒடுக்கும் வகையில் இப்புதிய சட்டம் கொண்டுவரப்படவிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டிற்கான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் துப்பாக்கி உரிமைகளை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. முன்னர் 2026ஆம் ஆண்டிற்கான தனிநபர்கள் நிறுவனங்களுக்கான துப்பாக்கி அனுமதிகளை வழங்குவது 31/12/2025 வரை மேற்கொள்ளப்பட இருந்தது. தற்போதுள்ள தேசிய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்திற்கொண்டு இந்த காலம் 31/1/2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதிக்கு பிறகு துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 விதிகளின் கீழ் தவிர துப்பாக்கி அனுமதிகள் வழங்கப்படாது என்று மேலும் கூறியது. 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான பாதுகாப்பு நிறுவன உரிமைகளை வழங்குவது செப்டம்பர் 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2025 வரை நடைபெறவிருந்தது நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தற்போதைய தேசிய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த காலம் 2026 ஜனவரி 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை ஐநாவின் பழங்குடி மக்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டில் கையெழுத்திட்டிருப்பதால் அரசாங்கம் பழங்குடி மக்களின் உரிமைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் வேடுவ சமூகத்தின் உரிமைகள் குறித்து ஐநாவிடம் முறையிட வேண்டி வரும் என வேடுவ தலைவர் உருவருகே வன்னிலை அத்தோ தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினத்தை நினைவுகூரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எமது கிராமத்திற்கு வந்த போது பழங்குடி மக்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினையை தீர்க்க தேவையான சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தார். ஆனால் அத்தகைய சட்ட திருத்த வரைவோ ஏற்பாடுகளை செய்யும் எந்த அறிகுறியும் இல்லை என்றார். கடந்த அரசாங்கங்களும் எங்கள் பிரச்சினைகளை பற்றி எந்த தீர்வுகளையும் வழங்கவில்லை. ஆரம்பத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு ஓரளவு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் கடந்த அரசாங்கங்களைப் போலவே அதே பாதைகளை பின்பற்றுவார்களா என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அரசாங்கம் எங்கள் உரிமைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறைப்பாடு செய்ய வேண்டி வரும். இருப்பினும் இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு சிறிது நம்பிக்கை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.